இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லா பிசினஸ்லயுமே வந்துட்டு ஹெவி காம்படிஷனுங்க. நம்ம எதையாச்சும் வித்தியாசமா பண்ணா மட்டும்தான் 4 பேர் நம்மள உத்து பாப்பான் அப்படிங்கிறதுக்காக இந்த சமையல்ல இவங்க பண்ற அந்த புது முயற்சி இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கொலை முயற்சியா தான் இருக்கு. இந்த ஐஸ்கிரீம்ல பல விதமான பிளேவர்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு பிளேவரை நீங்க பாத்திருக்கீங்களா? வழக்கமா கல்யாண வீட்டுல சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே இட்லியும் குடல் குழம்பையும் கட்டியாச்சு, ஆஹா பீடா போடலாமா இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? அந்த கன்ஃபியூஷன் இனிமே வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அமானுஷ்யமான தீர்வு தாங்க இது. மனுஷன் சாப்பிடுவானா இத? நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஃபைனலா இந்த ஐஸ்கிரீம் பீடாவை மட்டும் போட்டீங்கன்னு வைங்க. எனக்கு ரொம்ப அவசரம். ஐயோ ஏன் அவசரம் உனக்கு புரியல? ஐயோ அதுக்கு தாண்டி போறேன். அண்ட் முக்கியமா இந்த மாதிரி எல்லாம் பீடால மட்டும் இல்லங்க, பிரேக்ஃபாஸ்ட்ல கூட பண்ண முடியும்னா உங்களால நம்ப முடியுமா? எனக்கு நம்பிக்கை இல்ல. இட்லி வடை ஐஸ்கிரீம் என்ன கன்றாவியோ, இன்னும் ஒரு நிமிஷத்துல க்ளீன் பண்ணல. இவங்களை இப்படியே விட்டா பிரியாணில ஆரம்பிச்சு பழைய சோறு வரைக்கும் போட்டு குழப்பி அடிச்சு ஒரு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடுவாங்க போல. என்னடாச்சு உங்களுக்கு? இதுல இவனுங்க கிட்ட அடிக்கடி மாட்டி அடி வாங்கக்கூடிய ஒரு பாவப்பட்ட ஜீவன், அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஜீவன் வேற. யாருன்னு கேக்குறீங்களா? அத நீங்களே பாருங்க. இங்கதான் அவங்க வித்தியா காட்டுறாங்க. மேகிய உடைச்சி 2ஆ போட்டு கேரட் பீன்ஸ் அழகா சேர்த்து அம்மா அன்ப சுவையா கலந்து 2 நிமிஷத்துல மேகி பக்குவமான பரிமாற்றத்தின் தொடக்கம். ஜூஸ்ல மேகியா, அதுவும் ஸ்டிங் ஜூஸ்லயா? என்ன கன்றாவி காம்பினேஷன்டா இது. புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். என்ன கேட்டதானே? எனக்கு என்ன டவுட்னா, உண்மையிலேயே இதெல்லாம் வாங்கி சாப்பிடுறதுக்கு ஆட்கள் இருக்கத்தான் செய்றாங்களா? ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வருமா? இந்த அற்புதமான ஐஸ்கிரீம் மேகில வெறும் ஐஸ்கிரீமை மட்டும் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, அப்படியே கோனோட வர போடுறியடா. கண்டுக்காதீங்க. 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கையில எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் மேகியோட மிக்ஸ் பண்ணி அடிக்கிறீங்க பாத்தீங்களா? ஐயா மகாபிரபு, உன்னை திட்டினாலும் மன்னிச்சுக்கடா. இனிமேல் நான் எதுக்க கூட வர மாட்டேன்டா. வேறடா. சரி பாவத்தை சும்மா இருந்த மேகியை இழுத்து போட்டு இந்த அடி அடிச்சிட்டாங்களே, இதோட விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா எப்படி? இதுக்கு பேர் தான் மேகி பர்கர். ஆமா, உங்க கிரியேட்டிவிட்டி என்னமோ பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இருந்தாலும் ஓயாம அந்த பாவப்பட்ட மேகியை மட்டுமே பலியாடாக்கிட்டு இருந்தா எப்படிரா? என்னடா நினைச்சுக்கிட்டு ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? எனக்கு இருக்குடா சாதி சனா சொந்தம் பந்தம். பொதுவா இந்த வெயில் காலம் வந்துருச்சுன்னா ஏதாச்சும் சில்லுன்னு சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். அதுவே மழை காலம் வைங்களேன், நல்லா சுட சுட சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். இது ரெண்டுமே கலந்த கலவையா ஒண்ணு சாப்பிட்டா மடக்கு மடக்கு மடக்குன்னு கண்ணை முடிக்கி குடிச்சு பின்னால பார்த்தா குடல் குண்டானி எல்லாம் ரத்தத்தோட ரத்தமா புடுங்கி போய்கிட்டு இருக்கா. ஓ ஐஸ்கிரீம் போண்டா நான் ஆகிருவேன் காண்டா அப்படின்னு யாராச்சும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இதுக்கே காண்டானா எப்படி? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. கூவுடா. ஆப்பிள் போண்டா, கொய்யாக்கா போண்டான்னு ஃப்ரூட்ஸையும் விட்டு வைக்கல. இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் எடுத்து கட் பண்ணி அதுலயும் போண்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, ஃப்ரூட்ஸோட விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா
ஆக மொத்தத்துல இவங்க எதையுமே பிளான் பண்ணி பண்ற மாதிரிலாம் தெரியல. அன்னைக்கு காலையில இவங்க கையில ஏதாச்சும் ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா அதை வெட்டி அதை மாவுல முக்கி போண்டான்னு போட்டுறாங்க போல. நம்மளும் ஆஹா புதுசா இருக்கே ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு சாப்பிட்டு ஃபேமஸ் ஆக்கி விட்டுறோம் போல. இது என்னது ஆம்லெட்டா? இதுல அப்படி எதுவும் தப்பா தெரியலையே, நல்லா தானே இருக்கு. கொஞ்சம் அப்பிலே சூடு. அப்புலையா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இப்ப எதுக்கு கடைசியில சும்மா இருந்த அந்த டைரி மில்கை எடுத்து தூவி விட்டீங்க? ஏதாச்சும் வித்தியாசமா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல சம்பந்தம் இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்களேடா. என்ன இளநிய அவிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான்? ஏண்டா இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் இதமா இருக்கட்டும்ன்றதுக்காக தான் நாங்க இளநியே குடிக்கிறோம். நீ அந்த இளநியே எடுத்து கொண்டு போய் சூடு பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன கருமையா இது? இல்ல நீ மனசாட்சியை தொட்டு சொல்லு, இத நீ உண்மையாவே குடிக்கிறதுக்காக தான் ரெடி பண்ணியா இல்ல அப்படியே கொண்டு போய் குப்பையில போறதுக்காக ரெடி பண்ணியா? சொல்லுங்க. வாழ்க்கையில வாந்தியே எடுக்காதவன் கூட நீ பண்றதெல்லாம் பார்த்தா குபீர்னு வாந்தி எடுப்பான் போலயே. இது கும்பி பாகம்பா. எப்படி நல்லா காரசாரமா இருந்துச்சா? இப்ப அப்படிதான் இருக்கும். நாளைக்கு காலையில நீங்க டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக போவீங்க இல்லையா, அப்ப தெரியும் ரிசல்ட். ஐயோ இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்தா பேக்ல ரெட் லைட் எரியுமே, வேணாம். அன்னைக்கு ஒரு நாள் பானிபூரி கடையில பானி முடிஞ்சு போச்சு போல இருக்கு. ஆனா வந்த கஸ்டமரை சும்மா திருப்பி அனுப்ப கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பையா இன்ஸ்டன்ட்டா ஒரு பானி ஒன்னு ரெடி பண்ணாரு பாருங்க. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. இவர்கிட்டயாச்சும் பானி தான் முடிஞ்சு போச்சு, ஆனா பக்கத்து கடையில ஸ்டஃபிங்கே முடிஞ்சு போச்சு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? சரி, இப்படி இந்த மேகி ஐஸ்கிரீம் பானிபூரி நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டமாவே பார்த்து அடி அடின்னு அடிச்சு நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி ஆக்கி விட்டாங்களே. நம்ம டெய்லி காலைல குடிக்கிறது டீயை வாச்சு விட்டு வைப்பாங்கன்னு பார்த்தா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஏதோ உருண்டையா உள்ள இருந்து எடுக்கிறானே, அது என்னன்னு பாக்குறீங்களா? அது வேற ஒண்ணு இல்லைங்க, ரசகுல்லா. இதுக்கு பேர் தான் ரசகுல்லா டீயாமா. கைய வச்சு ஒரு அரக்கு அறுக்கணுமா, நாக்கில படாம கப்புன்னு அடிச்சமான அடிக்கணும். நீரி நாக்கில பட்டுச்சுன்னு வச்சுக்க உடனே வாந்திதான். ஓ டேய், நான்லாம் டீல மிச்சரை போட்டு சாப்பிடுற ஆள் தான்டா. அதே பல பேர் வியடா தான் பாப்பாங்க. இருந்தாலும் காரம் ஓரளவுக்கு செட் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. அது எப்பறம் மனசாட்சி இல்லாம ஸ்வீட்டை கொண்டு போய் டீல மிக்ஸ் பண்றீங்க? இவன் வாந்தி எடுக்க வைக்காம விடமாட்டான் போல. இப்படி எல்லாருமே சமையல்ல வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. நம்ம ஒரு தோசை கடை வச்சிருக்கோமே, நம்ம எதையாச்சும் வித்தியாசமா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு மிக்கி மவுஸ் தோசை ஒண்ணு சுட்டாரு பாருங்க. அந்த மிக்கி மவுஸோட நிலைமைய நீங்களே பாருங்க. My dear Mickey Mouse, rest in peace.
எனிவே இன்னைக்கு இந்த வியர்ட் ஃபுட் காம்பினேஷன் ட்ரோலை பார்த்து நீங்க கொஞ்சமாச்சும் வாய் விட்டு சிரிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற உங்களுடைய சஜஷனையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த யூடியூப் காரன் நம்ம வீடியோ கொண்டு போய் 4 பேர் கண்ணில் காட்டுவான். ஓகேவா? அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் சும்மாவே உட்காந்துருப்பான். நைஸா போய் அவன் மண்டையில நறுக்குன்னு கொட்டி விட்டு ஓடி வந்துட்டீங்கன்னா மட்டும் போதும். நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டான் வந்து சேர்ந்துருன்னா பாருங்களேன். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. Tata, bye-bye, and take care.